ஹாய் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் 2026ஓட ஓட்டிங் டே. எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் ஓட்டு போடுற அன்னைக்கு சூழல் இருக்குதோ அதை விட டபுள் மடங்கு சூழல் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் என்ற அன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இருக்க போது. அதுவும் இந்த டைம் வந்து எலெக்ஷனே வந்து பெரிய பிரம்மாண்டமாக நடந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மும்முனைங்கிறாங்க, 5 முனைங்கிறாங்க, 4 முனைங்கிறாங்க. அவ்வளோ பெரிய தேர்தல் வந்து நடந்திருக்கு. நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரின்னு நிறைய இடத்துல வந்து தேர்தல் நடந்திருக்கு. அதோட ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம தவைக்கா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீட்டிங் 30th அன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி அவங்களோட எத்திக்ஸ் பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓட்டிங் டே அன்றைக்கி எப்படி இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. டிஎம்கே சைடு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச கையோட கொடைக்கானல் போய் ஒரு வெக்கேஷன் ஓய்வு எடுத்துகிட்டு திரும்பி ரிட்டர்ன் வராரு. ஏடிஎம்கே சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் வந்து கண்டனம்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன அவரோட ஒப்பீனியனை வந்து தெரிவித்து வீடியோ போடுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா எக்ஸிட் போல்ஸு சர்வேஸ் பார்த்திங்கன்னா நிறைய நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு எக்ஸிட் போல்ஸோட ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஐயோ இப்படி இருக்க போகுதா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. முக்கால்வாசி எக்ஸிட் போல்ஸில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவுக்கு சாதகமாக தான் போயிருக்கு. ஒரு சில எக்ஸிட் போல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவையும் தாண்டி ஏடிஎம்கே போகிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. ஒன்று ஐ திங்க் ஆக்சிஸ் மை இண்டியான்னு நினைக்கிறேன். அது அவங்களோட எக்ஸிட் போல் சர்வேல பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லி எக்ஸிட் போல்ஸ் போட்டிருக்காங்க. எப்படி இந்த எக்ஸிட் சர்வேஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரில. மேபி குறிப்பிட்ட மெம்பர்ஸ் குறிப்பிட்ட ஊரை மட்டும் வச்சு ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் மோஸ்ட்லி மறுபடியும் டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும். பட் லாஸ்ட் டைமோட இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மியான சீட்ஸ் போகுங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு இந்த எக்ஸிட் போல் சர்வீஸில். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்சியாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிவிகே தாவேக்கா அவர்கள், அதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30th அன்னைக்கு வந்து எல்லா எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் அவர் நிற்க வச்சு அத்தனை எம்எல்ஏ கேண்டிடேட்ஸையும் வச்சு ஒரு மீட்டிங் வந்து பனையூர் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து வேறு எதுவும் கட்சிக்கும் போயிடக்கூடாது. நம்ம போன வீடியோலேயே போட்டிருந்தோம், அப்படி போயிட்டாங்கன்னா பெரும்பான்மை கிடைக்காது, மெஜாரிட்டி கிடைக்காது. அதனால் இன்னொரு கட்சிக்கு வந்து அந்த வின்னிங் பொசிஷன் போயிடும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தேர்தல் அன்றைக்கி எப்படிலாம் நடந்துக்கணும், அவங்களோட பிஹேவியரல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கணும், அந்த ஓட்டிங் போயிட்டுருக்கும்போது இவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டிவிகே சைடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அவங்க தான் இந்த தேர்தலை வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு. தெரியல எந்த அளவுக்கு அவங்களோட வந்து பெரும்பான்மையை வந்து நிரூபிக்க போகிறாங்க அப்படின்னு. அந்த அதர் சைடு பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அவர் எலெக்ஷன் முடிஞ்ச கையோடவே கிளம்பியாச்சு கொடைக்கானலுக்கு. அவரோட அந்த ஓய்வு எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ரிட்டன் சென்னைக்கு வந்து அவங்க சைடு இதே மாதிரி ஒரு மீட்டிங் தவைக்க மாதிரி அவங்களும் ஒரு மீட்டிங் போட்டு இந்த இருக்கிறதே ஹையர் சீனியர் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல திமுகவில், அவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்கை போட்டு இதே மாதிரி சேம் வாட் தாவைக்கா வந்து பண்ணியிருக்காங்களோ அதே வந்து திமுக சைடும் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க லைக் செகண்ட் டைம் த்ரோனை வந்து பிடிச்சிருவோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி சர்வேஸாக இருக்கட்டும், எக்ஸிட் போல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதுவே அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கும். ஸோ டிஎம்கே சைடு பார்த்திங்கன்னா அந்த லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் ஏடிஎம்கே சைடு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இல்லை இந்த எக்ஸிட் போல்ஸு சர்வேஸ் எல்லாம் வந்து சும்மா தான், ஏன்னா இதெல்லாம் நடத்தினா மட்டும் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னால் மட்டும் ஜெயிச்சிருவாங்களா? ஏன்னா இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை நடந்திருக்கு. அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து நின்றுருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்காங்களாமா, லைக் எவ்வளோ தான் நீங்கள் எக்ஸிட் போல் எடுத்தாலும் ரிசல்ட் டே அன்னைக்கு யார் ஜெயிப்பா அப்படின்னு
சேம் லைக் தட் ஏடிஎம்கேவும் ஜெயிச்சு இதுக்கு முன்னாடி இப்போ இல்லை இதுக்கு அவங்க இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் போய் அதுக்கப்புறம் வந்து ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு வந்து நாங்கள் வந்து தோற்றுருவோம் அப்படிங்கிற இதுக்கெல்லாம் நாங்கள் போகல. நாங்கள் இந்த தடவை கண்டிப்பாக ஆட்சி அமைக்க போகிறோம். எவ்வளோதான் டிஎம்கே வந்து பெரும்பான்மையை காட்டினாலுமே நாங்கள் தான் இந்த தடவை தமிழ்நாடு த்ரோனை வந்து பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சைடு பங்குக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. என்டிகே பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் கூட்டணியே இல்லாத ஒரு கட்சியாக இருந்துட்டு வந்திருக்கு. பட் பாவம் அவங்க வந்து இது வரைக்கும் சீட்ஸ் வின் பண்ண முடியலை. ஆனால் இந்த சில கருத்து கணிப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 or 2 சீட்ஸ் வின் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மேபி இருக்கலாம். ஏன்னா அவங்களுமே அவங்களோட வளர்ச்சி வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லேயும் வந்து பீக் ஆகிட்டே தான் போகுது, காமிச்சிட்டு வராங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இருக்கலாம், அவங்களால சீட்ஸ் வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான தேர்தல். அதுவும் முக்கியமாக ரெக்கார்ட் பிரேக்கிங் தேர்தலாக இருக்க போது. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கட்சியுமே பற்றி பார்க்கலாம். மறுபடியும் டிவிகே ஜெயிச்சதுன்னா ஃபஸ்ட் டைம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் ஒரு ஃபிலிம் ஆக்டர் கட்சி தொடங்கி ஜெயிச்சார் அப்படிங்கிற ரெக்கார்டை வந்து தாவேக்கா விஜய் அவர்கள் வந்து கைப்பற்றுவார். ஓகேங்களா. செகண்டு பார்த்திங்கன்னா டிஎம்கே தொடர்ந்து 2 முறை டிஎம்கே இது வரைக்கும் ஜெயிச்சதில்லை ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில். இப்போ அவங்க ஜெயித்தாங்கன்னா செகண்ட் டைம் தொடர்ந்து 2 முறை டிஎம்கே ஆட்சி அமைக்க போகிறதுங்கிறது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் அவங்க சைட்லேருந்து. தேர்டு பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே சைடு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவங்க ஜெயலலிதா அம்மா வரைக்கும் ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் இறந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து முதலமைச்சர் அப்படி தான் போயிருக்கே தவிர்த்து மக்கள் ஓட்டு போட்டு ஜெயித்தாங்க அப்படின்னா அது இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும். அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போய் சேரும். அது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங். கடைசியாக பார்த்தீங்கன்னா என்டிகே மட்டும் ஜெயிச்சாதான்னா லைக் இது நாள் வரைக்கும் ஜெயிக்காத ஒரு கூட்டணி வச்சு ஜெயிக்காத ஒரு கட்சின்னா அது என்டிகே. அப்படிங்கிற ரெக்கார்ட் பிரேக்கிங்கை வந்து சீமான் அவர்கள் எடுத்துகிட்டு போவார். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய ரெக்கார்ட் பிரேக்கிங் நிகழ்வுகள் வந்து நடக்க போகுது. நான் சொன்ன மாதிரி இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டேட்ஸ்லேயும் எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் முக்கியமாக பாண்டிச்சேரி புதுச்சேரியிலையும் வந்து இவங்க எல்லாருமே கேம்பெயின் எல்லாம் முடிச்சு ஓட்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு, நமக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அதில் பார்த்திங்கன்னா சர்வேஸ் அண்ட் எக்ஸிட் போல்ஸில் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ், அப்புறம் வந்து டிவிக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அஸ்ஸாம் எகெயின் பிஜேபியே பிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. கேரளா சைடு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான், அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியாக வெஸ்ட் பெங்கால் பிஜேபி, தென் திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் இந்த எலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதோட ஓட்டிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ நீங்கள் உங்கள் கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். யார் ஜெயிக்க போகிறா, யார் ஜெயிச்சு வந்தால் நல்லா இருக்கும், நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கிறத நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த தேர்தல் வந்து அவ்வளோ பெருசாக இருக்க போகுது அப்படின்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை. பை.